பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார், ஒரு முறை ஒரு இடத்துல பெற்றோருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஒரு சிறப்பான முறையில ஒரு நல்ல உரையாற்றினார். அவர் பேசிய அந்த உரையை கேட்ட எல்லா ஜனங்களும் வியப்போடு பார்க்கிறாங்க, ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க, சந்தோஷத்தோடு பார்க்கிறாங்க. ஏன்னா அவருடைய அந்த பேச்சு வல்லமை அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு கருத்தாக, அவ்வளவு நல்லதாக இருந்தது கேட்பதற்கு. அப்ப அந்த பேச்சாளர் என்ன பண்றாரு, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஏன் செலுத்தணும், எதுக்காக செலுத்தணும், நமக்காக அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, அவரு சொன்னாரு. அப்ப எல்லாவற்றையும் சொல்லிட்டு அந்த உரையை முடித்து விட்டு, அந்த விழாவை முடித்து விட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அவருடைய பெற்றோரை அவர் என்ன பண்ணல, கனம் பண்ணல. அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை செலுத்தல. அவர்களை பராமரிக்க வேண்டிய இடத்துல பராமரிக்கல. அவர்களை பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கல. அந்த மேடை பேச்சுல பேசிய எல்லாவற்றுக்கும் எதிராக தான் அந்த பேச்சருடைய செயல்படுதான் வீட்டுல இருந்தது. இன்றைக்கு அதிகமான பேர் என்ன பண்றாங்க, அப்படியே செய்யறாங்க. வெளியில ஒரு விதமா பேசுறாங்க, ஆனா உள்ள வேறு விதமா இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய பெரியோர்களை நாம் கவனிக்க சில வேலைகள்ல தவறி போய் விடுகிறோம். கேட்டா நேரம் இல்ல, வேலை டைம் இல்ல, பார்க்க முடியல, பராமரிக்க முடியல என்று பலவிதமான காரணங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா வெளியில அவங்களை பார்க்கும்போது நன்றாக இருக்கும், அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. எனவேதான் இன்றைக்கு இயேசாண்டவர் அதை எதிர்க்கிறார். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை செலுத்த வேண்டும், பெரியவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முதல் அளவுல நம்ம சொல்லக்கூடாது. மாறாக செயலில நாம் செய்ய வேண்டும். பேச்சுல மாற்றம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலும் நடைமுறையிலும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசாண்டவர் சொல்லுகிறார். அதுதான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15 அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்றும், தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் சாகவே சாக வேண்டும் என்றும் கடவுள் சொல்லி இருக்கிறாரே. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது ஏசாண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும், அவர்களை சபிப்பவர்களுக்கு தண்டனை வரும் என்று சொல்லி இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஏசாண்டவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார், அவருடைய பெற்றோருக்கு அவர் அடங்கி நடந்தார், அவருடைய பெற்றோரோடு அவர் இசைந்து வாழ்ந்தார். தன்னுடைய மரண தருவாயில சிலுவையில தொங்கப்பட்ட பொழுது சிலுவையின் அருகிலே மரியாள் கண்ணீரோடு இருந்த பொழுது அவர் சொன்னாரு, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று. அந்த மரண தருவாயிலும் கூட தன்னுடைய தாயின் மீது வைத்திருந்த அந்த பாசத்தை வெளிப்படுத்தினார். அந்த மரண தருவாயிலும் கூட தன்னுடைய பெற்றோர் மீது வைத்திருந்த அந்த மதிப்பை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த சிலுவை பாடு மரணம் உயிர் வழியாக மீட்கப்பட்ட நாமும் கூட நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய பெரியவர்களுக்கு, நம்முடைய மூத்தோர்களுக்கு, நமக்கு மேலே இருப்பவர்களுக்கு நாம் கனம் பண்ணுவோம், மரியாதை செலுத்துவோம், மதிப்புடன் நாம் அணுகுவோம். கடவுளுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், அவருடைய கட்டளைக்கு நாம கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தின் பிரகாரமாக நாம வாழுவோம். அப்பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பெற்றோருக்கு, மூத்தோருக்கு, பெரியோர்களுக்கு நாம் மதிப்பளிக்கிற பொழுது
நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையானதாகவே தருவார். கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதம் சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு, எங்களுடைய மூத்தோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, மேலதிகாரிகளுக்கு நாங்கள் வார்த்தையினால் மாத்திரம் மதிப்பளிக்காமல் வாழ்க்கையிலும் செயல்களிலும் நடக்கையிலும் நாங்கள் மதிப்பளித்து வாழ வேண்டும் என்ற அந்த வார்த்தையை, நம்முடைய வார்த்தையை கொண்டு தியானித்து பொழுது இனி வரக்கூடிய காலங்களில் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற மக்களாக, உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படுத்த மக்களாக நாங்கள் இருப்பதற்கு நீதாமே ஞான இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆம், இந்த நாளை நாங்கள் முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தால் எங்களை பாதுகாக்க முடியாது, எங்களை தாங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகள், என்னுடைய பயணங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானத்தை அறிவை தருவீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்களை சுகவீனங்களை மாற்றிவிட வேண்டுமாய் நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பத்துல சமாதானம் இல்லாத, நிம்மதி இல்லாத, ஐக்கியம் இல்லாத நிலைகள் இருக்கிறது. நீதான் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு நல்ல ஒரு குடும்பமாக, விசுவாச குடும்பமாக கட்டி இருப்ப வேண்டுமாய் கூட நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் உண்மை நம்பி உண்மை விசுவாசம் வாழ்கிற பொழுது இறைவன் எங்கள் உறுதுணையாக இருந்து எங்களை ஆசிரிக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சுவஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.